வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு இந்த மாதிரி பிரெயின் கேப் எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த பிரெயின் கேப் செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். பிரெயினோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடுன்னு சொல்லி ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இதுல பார்த்தோம்னா நான் வந்து போட்டோ ஷீட்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வேற என்ன தேவை அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதிரி செலோ டேப் தேவை. அதுக்கப்புறம் வந்து சிசர்ஸ் தேவை. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இந்த அவுட்டர் லைன் இருக்குது இல்லையா, இதை வந்து இப்படியே இந்த லைன் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதே மாதிரி இந்த பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம கட் பண்ணும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, இங்க டாட் டாட்டா இருக்கிற லைன் இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் லைனை இங்க இருந்து இது வரைக்கும் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 இந்த 8 இடத்தையும் கட் பண்ணிக்கணும். இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு நமக்கு பார்க்கலாம். இப்ப நான் கட் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டும் கட் பண்ணணும். இப்ப நான் ஒரு பார்ட் வந்து கட் பண்ணிருக்கேன். இந்த ஒரு பார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைனை நான் இப்படி கட் பண்ணிருக்கேன், இந்த டாட்டட் லைனை வந்து கட் பண்ணல. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்படி கட் பண்ண இடத்தெல்லாம் வந்துட்டு நம்ம செலோ டேப் போட போறோம். எப்படி செலோ டேப் போட போறோம் அப்படின்னா, இதை வந்து லைட்டா ஃபோல்டு பண்ண மாதிரி பண்ணிட்டு இதை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செலோ டேப் வந்து போட போறோம். இப்போ நான் இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி இப்படி சேர்த்து வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நான் செலோ டேப் போடுறேன். இப்போ நம்ம ரெண்டு பீஸையும் அந்த மாதிரி கட் பண்ண ரெண்டையுமே நான் இப்படி ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். இனி இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம லெஃப்ட் சைட் பிரெயினையும் ரைட் சைட் பிரெயினையும் ஒன்னா கனெக்ட் பண்ண போறோம். ஒன்னா கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஃப்ரண்டல் லோப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி ஆக்சிபிட்டல் லோப் இருக்கு, அது வரைக்கும் நம்ம கொண்டு வந்து முடிக்க போறோம். இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்னா கட் பண்ண போறோம். ஸோ ரெண்டு சைடையும் ஒன்னா கரெக்டா வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல வந்து செலோ டேப்பை போட்டு பின் பண்ணிக்கிறோம். இப்படியே பின்னாடி வரைக்கும் நம்ம பின் பண்ணி நிறுத்த போறோம். இப்போ நம்ம இது ஃபுல்லாவே வந்து ஒட்டிட்டோம் செலோ டேப் போட்டு. நான் வெளிப்பக்கம் மட்டும் தான் செலோ டேப் போட்டிருக்கேன், உள்ள போடல. பின்னாடி வந்து இந்த செரிபெல்லம் ரீஜனையும் நான் ஒட்டிட்டேன். நம்ம இதுல கட் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி செரிபெல்லம் ரீஜன் அதையும் ஒட்டியாச்சு. இப்போ நமக்கு பிரெயின் கேப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரெயின் கேப் இந்த மாதிரி டிஎல்எம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து போட சொல்லி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டிஎல்எம் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு போடும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா டெம்போரல் லோப் எங்க இருக்கு, ஃப்ராண்டல் லோப் எங்க இருக்குது, பரைட்டல் லோப் எங்க இருக்குது, ஆக்சிபிட்டல் லோப் எங்க இருக்குது, இந்த செரிபெல்லம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரீஜன் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கறதையும் அவங்களால ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்களும் இதே மாதிரி பிரெயின் கேப் செஞ்சு